ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூல வடை செய்யறது எப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து கடலை பருப்பை 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சுட்டேன் நைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வந்து அதுல இருக்கிற தண்டும் அந்த ஓடுமே நம்ம எடுத்து தனியா எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா நறுக்கி நம்ம போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடலை பருப்பை வந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா 2-3 தண்ணியில அலசி எடுத்துட்டு மிக்சியில வந்து ஒரு 10-15 லவங்கம் அந்த கடலை பருப்பும் போட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நான் ஒரு 2 சுத்து சுத்திட்டேன். ரொம்ப வந்து நைஸா அரைக்காதீங்க, கொஞ்சம் குறைப்பா அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த வாழைத்தண்டுல அதை வந்து ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி போட்டுக்குங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி வந்து கொஞ்சமா சிறு சிறு துண்டா நறுக்கி அதுல போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து கருவேப்பிலை இப்ப இல்லை எங்கிட்ட, அதனால நான் ஆட் பண்ணல. வேணும்னா நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். அதுக்கப்புறமா உப்பு லைட்டா போட்டுக்கங்க. நான் கடலை பருப்பை வந்து மிக்சியில அரைக்கும் போது கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி தான் அரைச்சேன், அதனால பார்த்து நீங்க சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கடலை பருப்பு வந்து நீங்க வந்து காலையில வடை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஈவினிங் நீங்க போடுற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில ஊற வச்சா கூட போதும். ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா போதும், நல்லா இருக்கும். மிக்சியில அரைக்கிறப்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழைப்பூ எந்த அளவுக்கு, இப்ப 2 வாழைப்பூ போடுறீங்க அப்படிங்கன்னா ஒரு 1/2 கிலோ கடலை பருப்பு அந்த மாதிரி சேர்த்துங்க. நான் ஒரு வாழைப்பூ தான் போட்டேன், அதனால வந்து 1/4 கிலோ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வாழைப்பூ வந்து சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கடாயில எண்ணெயை ஊத்திட்டேன், சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு அந்த உருண்டை வந்து நல்லா பவுல் மாதிரி பண்ணி ஒரு 3 விரல்ல வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப தட்டையா போடாதீங்க, ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், அப்புறம் சாஃப்டா இருக்காது. ஆறிடுச்சுன்னா ஹார்டா இருக்கும், பிள்ளைங்களால சாப்பிட முடியாது. அதனால சும்மா லைட்டா நம்ம கடலை வடை கடலை வடை வந்து எப்படி போடுறோமோ பருப்பு வடை போடுறோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான். அதுக்கு பதிலா நம்ம அதுல வந்து வாழைப்பூ சேர்த்துக்கிறோம், எக்ஸ்ட்ரா ஒரு இது சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். வேற எந்த வித்தியாசமும் இல்லை. லைட்டா ப்ரெஸ் பண்ணணும், அப்பதான் வந்து நல்ல பஃபா வரும். ஆறுனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு வடை வந்து ஹார்ட் ஆயிடும், பிள்ளைங்களால சாப்பிடவே முடியாது. இங்க பாருங்க, நல்லா ஒரு போட்டு நீங்க உடனே பரட்டி விடாதீங்க. ஒரு 2 நிமிட்ஸ் அதாவே மேல வந்து அப்படியே எண்ணெயில வந்து மிதங்கும். அந்த நேரத்துக்கு அப்புறமா நீங்க வந்து திருப்பி விட்டீங்கன்னா போதும். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் நேரத்துல இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க. சூப்பரா சுவையாவும் இருக்கும், சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். பிள்ளைங்க வந்து கூட்டோ இல்ல பொரியலோ நீங்க எது செஞ்சாலும் வாழைப்பூல பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ ஆட் பண்ணி இருக்கிறதே தெரியவே தெரியாது. பிள்ளைங்க வடைனா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து டக்குன்னு ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நீங்க வெங்காய சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி இந்த மாதிரி கூட நீங்க செஞ்சு சாப்பிட்டாலும் சும்மா டேஸ்டியா இருக்கும். இல்ல வெறும் வடையா நீங்க சாப்பிடணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். இதுக்கு வந்து நல்லாவும் இருந்துச்சு, காரஞ்சாரமா நல்லா டேஸ்டியா இருந்துச்சு. இன்னும் நீங்க வெங்காய சட்னி அரைச்சிருந்தீங்கன்னா செம்மையா இருக்கும். நீங்க வந்து குழந்தைங்களுக்கு சும்மா கூட கொடுக்கலாம். மித்த நேரம் வந்து பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டே வந்து கூட ஒரு வடையை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி என்னங்கறத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன். நீங்க எங்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Bye guys, kiss you all.